திருச்சி மலைக்கோட்டையில் சாமி தரிசனம் செய்ய வந்த சென்னை வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பெண் மருத்துவர் மோனிஷா திடீரென மயங்கி விழுந்தார். MBBS படித்துள்ள இவர் மேற்படிப்புக்கான முதுநிலை நீட் தேர்வு எழுத பெற்றோருடன் திருச்சி வந்துள்ளார். தேர்வு ரத்தானதை அடுத்து மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு சென்று படிகளில் ஏறும்போது திடீரென மயங்கி விழுந்தார். தாமதமாக 2 மணி நேரத்திற்கு பின்னர் வந்த தீயணைப்பு மீட்பு படையினர் மயங்கி கிடந்த மோனிஷாவை போர்வை ஒன்றில் டோலி போல உட்கார வைத்து கீழே தூக்கி வந்தனர். சுயநினைவு திரும்பிய மோனிஷாவுக்கு முதலுதவி அளித்து ஆசுவாசப்படுத்தி ஆட்டோ ஒன்றில் அவரது பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் பிரதான சாலை ஜோதி நகரில் உணவகம் ஒன்றில் அமர்ந்து மது அருந்த முயன்ற போதை ஆசாமியை ஊழியர்கள் விரட்டிய நிலையில் அவன் நடுரோட்டில் படுத்துக்கொண்டு அட்டகாசம் செய்ய தொடங்கினான். தகவல் அறிந்து வந்த காவலர்கள் அவனை பிடிக்க முயன்றபோது பிரேக் டான்ஸ் ஆடுபவனைப் போல சுற்றிச் சுழன்று காவலரை காலால் உதைக்க முயன்றான். நீண்ட போராட்டத்திற்கு பின் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் போதை ஆசாமியை போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். கொடைக்கானலில் தறிக்கட்டு சாலையில் ஓடிய ஸ்விஃப்ட் கார் பிரேக் பிடிக்காமல் 100 அடி பள்ளத்தில் பாய்ந்து தண்ணீர் கேன் விற்பனை செய்யும் கடைக்குள் புகுந்தது. ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் அங்கு பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கடலூர் மாவட்ட விவசாயிகளின் கனவு திட்டமான அருவாமூக்கு திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. கடலூர் அருகே திருச்சோபுரத்தில் கீழ்பரவனாற்றில் அருவாமூக்கு வடிவில் இணையும் இடத்தில் தடுப்பணை கட்டி அங்கிருந்து ஒரு புதிய கால்வாய் வெட்டி கடலில் கலந்து எளிதில் வெள்ள நீரை வடிய வைக்கும் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு 81 கோடியே 12 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியது. 6 மாதத்தில் திட்டப்பணி நிறைவடையும் பட்சத்தில் மழைக்காலங்களில் வெள்ளம் எளிதில் வடிய வைக்கப்படுவதோடு சுமார் 15,600 ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ள பாதிப்பில் இருந்து பாதுகாக்கப்படும். கடலூர் மாவட்டம் நெய்வேலி சுரங்க விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்காக கரிவெட்டி கிராமத்தைச் சேர்ந்த 44 விவசாயிகளுக்கு கூடுதல் இழப்பீடாக மாற்று மனைக்கான ஆணையம் அங்கு வீடு கட்டிக் கொள்வதற்காக தலா 25,35,000 ரூபாயும் தமிழக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வழங்கினார். கரிவெட்டி பகுதியில் கிராம கிட்டத்தட்ட 44 நபர்களுக்கு வீடு கட்டுவதற்கு பணம் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணம் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. தென்காசியில் இளஞ்சி சாலையில் உள்ள பல்குமுக்கு பகுதியில் அழுதபடி நின்றிருந்த 8 வயது சிறுவனை பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் மீட்டு விசாரித்தனர். சரியான தகவல் கிடைக்காத நிலையில் சிறுவனின் புகைப்படத்தை பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி விசாரித்ததில் அவன் கடையத்தெருவைச் சேர்ந்த சாகுல் என்பவரின் மகன் முஷ்கின் என்பது தெரியவந்தது. இதையடுத்து பெற்றோருக்கு தகவல் கொடுத்து வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் சிறுவனை போலீசார் ஒப்படைத்தனர். அரியலூர் மாவட்டம் விக்கிரமங்கலம் அம்பாப்பூர் கிராமத்தில் சாதியின் பெயரால் இருந்த 2 தெருக்களின் பெயர்கள் மாற்றப்பட்டன. கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த 3 கிராம சபை கூட்டங்களில் சாதி பெயருள்ள தெருவின் பெயரை மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து அரசு நடவடிக்கைகளுக்கு பிறகு அப்துல் கலாம் நகர் முதல் தெரு மற்றும் அப்துல் கலாம் நகர் 2வது தெரு என பெயர் சூட்டப்பட்டது. சேலத்திலிருந்து மயிலாடுதுறைக்கு இயக்கப்படும் பயணிகள் ரயில் இன்றும் 27ஆம் தேதியும் கரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான சேலம் கோட்டத்தின் செய்திக்குறிப்பில் கரூர் திருச்சி ரயில் வழித்தடத்தில் குளித்தலை பெட்டவாய் தலை ரயில் நிலையங்களுக்கு இடையிலான தண்டவாளத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் முதலாம் கடற்கரை சாலையில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மின் அலங்கார பெரிய தேர்பவனி வாத்திய இசை முழக்கத்துடன் முக்கிய வீதிகள் வழியே நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அந்தோணியாரை வழிபட்டனர்.
சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முன்னறிவிப்பின்றி சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அடிக்கடி இப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாகவும் அவர்கள் கூறினர். கோவை உடையாம்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் தமிழக நாட்டு இன நாய்களான ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை இனங்களும், இந்திய நாட்டு இனங்கள் மற்றும் வெளிநாட்டு வகை நாய்களான ஜெர்மன் ஷெப்பர்ட், கிரேட் டேன், பாக்ஸர் உள்ளிட்ட 40 வகைகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டன. வயது, உடல் அமைப்பு, ஓடும் திறன் உள்ளிட்டவற்றில் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புகார் அளித்த பெண்ணிடம் CSR போட 2000 ரூபாயை ஜிபே செய்யுமாறு பூவிருந்தவல்லி அனைத்து மகளிர் காவல் நிலைய பெண் ஆய்வாளர் இந்துராணி லஞ்சம் கேட்கும் ஆடியோ வலைத்தளங்களில் வைரலானதை அடுத்து அவர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். சென்னை காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த திவ்யா என்பவர் கணவர் கொடுமை செய்வதாக அளித்த புகாருக்கு CSR கொடுக்க காவல் ஆய்வாளர் இந்துராணி 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் வேறு ஒரு தொலைபேசி எண்ணுக்கு பணத்தை போடும்படி வலியுறுத்தியதாகவும் திவ்யா தெரிவித்தார். நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அந்த CSR வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம் மேம். இல்ல அந்த இது போடவே காணோம் போல இருக்கு உங்களுக்கு. என்னது மேம்? என்னதா? உங்க அட்வொகேட் நம்பர் கொடுங்க. மேம் அந்த 2000 கேட்டிங்களா அதுவா மேம்? வக்கீல் ஒன்றும் சொல்லலையாம்மா? CSR காப்பிக்கு 2000 கேட்டிங்களா மேம்? இந்த அக்கௌண்ட்டா இல்லை வேற அக்கௌண்ட்டா மேம்? சும்மா நீங்க அதுக்கு இது பண்ணுங்க. அதுக்கு அந்த நம்பர் கொடுத்துருக்க பாருங்க அவர்கிட்ட. ஓகே மேம், நான் அந்த நம்பருக்கு அனுப்பிச்சு விட்றவா? சரிங்க மேம், தேங்க்யூ மேம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கிழவன்குளம் கிராமத்தில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஊதா மீன்பிடி கூடையை கொண்டு மீன்களை பிடித்தனர். ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த திருவிழாவில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்தவர்களுடன் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு ரோகு, பாப்லெட் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை பிடித்தனர். ஈரோட்டை அடுத்த சித்தூட்டில் குடியிருப்புகள் நிறைந்த பாரதிபுரம் பகுதியில் பாறைகளுக்கு வெடி வைத்ததால் அருகே புதிதாக கட்டப்பட்ட 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் விரிசல் ஏற்பட்டது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சண்முகராஜா என்பவருக்கு சொந்தமான நிலத்தை சமன்படுத்துவதற்காக அதிகாரிகளிடம் அனுமதி பெறாமல் பாறைகளுக்கு வெடி வைத்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. வெடிமருந்துகள் எங்கிருந்து வாங்கப்பட்டது என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.